வணக்கம் கணிது தஞ்சாவூர் மண்ணு சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தான் என் பொண்டாட்டி செய்கிறா வித்து என் பையனோட. அதுக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாம் போட்டு அப்படியே கிளறுன்னு கிளறி உங்களுக்கு கிண்டித்தரமாமா லைட்டாக வீடியோ நானே எடுக்கிறேன்னு சொல்லி அவளே வீடியோ எடுத்தா. அதனால் வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் என்னையே மன்னிச்சுக்குங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்படியே பெரிய வெங்காயம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அப்படியே நான் வாங்கிட்டு வந்த இலை ஆட்டுக்கறியை மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டா. அதுக்கப்புறம் பிரியாணி பேஸ்ட்டு, ஆமாங்க ஆச்சி பிரியாணி பேஸ்ட்டில் தான் இன்றைக்கி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். தேவையான எல்லா பொருளுமே வாங்கி வச்சாச்சு. நம்ம இப்படி இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கி தின்ட்டு போயிடலாமேன்னு சில பேருக்கு தோணும். இருந்தாலும் டைம் பாஸுக்கு இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? வேக வைக்கிறதுலாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து குக்கரை வச்சு அதில் லைட்டாக சுத்தமான கடலை எண்ணெய், ஆமாங்க நம்ம யூஸ் பண்ணுறது சுத்தமான கடலை எண்ணெய், அது எங்கள் வீட்டிலேருந்து வந்த கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ளே நம்ம போட்டு சும்மா வதக்குன்னு வதக்கி எடுத்து அந்த பிரியாணியை நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா. ஆமாங்க, அதுக்கு மேலே என் பொண்டாட்டி நெய்யையும் ஊற்றுறா. எதுக்கு ஊற்றுறான்னா எனக்கும் தெரியல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே இந்த கடலெண்ணையும் அந்த நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் இல்லைங்க, சோம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் என்னோடய பையனே போடுறான். நானே இன்றைக்கி உனக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு. ஓகேப்பா சுற்றுற போகுது அப்படின்னு. அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் வளர்ந்த பையன் அப்படின்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீனும் கிண்டு எடுறா மகனே அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா போலக்கு. அவளுக்கு இன்னும் வீடியோ எடுக்கிற ட்ரைனிங் பத்தலை, அதனால் கொஞ்சம் சுதப்பலாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கணும். சப்பா முடியல, கொசு வர ஆரம்பிச்சிட்டு. அப்படியே அந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ண பார்த்தீங்களா, சாத்தே பண்ண ஆரம்பித்தான் பார்த்தீங்களா. இது சாத்தே ஆகிற வரையும் நம்ம வீடியோ எதுவுமே கட் பண்ணலை, ஸ்பீடு வைக்கலை, கலர் கலெக்ஷன் பண்ணலை. செய்கிற பிரியாணியை அப்படியே போடுங்கன்னா என் பையன் அப்படியே பெரிய வெங்காயத்தை 4 வெட்டி கொடுத்துருக்கா. இல்லைங்க 4 இல்லைங்க 2 வெட்டி கொடுத்துருக்கா. அதை போட்டு அப்படியே கிண்டுன்னு கிண்டி எடுக்கிறான். எப்படி சொல்கிறான், கிண்டி எடுக்கிறான். தஞ்சாவூர் சில்லாக்க. அப்படியே என் பையன் அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே கை வலிக்க அப்பாவுக்காக அதை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி கிண்டின இடத்தையே கிண்டிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிண்டினானா குக்கர் ஓட்டையாகி அடியில் இருக்க அடுப்பை கிண்டிட்டு இருப்பான் போலக்கு. அப்படி தான் ஃபன் பண்ணிட்டு தான் என் பையன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாத்தை ஆனதுக்கப்புறம் தக்காளி, நறுக்கின தக்காளி அதில் போடலைங்க, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை போட்டிருக்காங்க. எதுக்கு 3 பச்சை மிளகாயை போட்டாங்க தெரியல. அந்த பேஸ்ட்லேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரம் பத்தாதுங்க உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு காரம் பத்தாது, அதனால தாங்க பச்சை மிளகாய் அதில் போட்டேன் அப்படின்னா. ஓகே இது எதுக்குமா அப்படின்னு. தக்காளி போடணும்ல. அப்போ அந்த பேஸ்ட்டில் என்ன தான் இருக்குது, அவங்க கொடுக்குற ஆச்சி மசாலா பேஸ்ட்டில் என்ன தான் இருக்குது, பிரியாணிக்கு போடுறது எல்லாமே நீனே போட்ட. அப்போ அந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குது? ஒரு மாதம் லீவ் போட முடியுமா? ஏன் ஒரு மாதம் நான் லீவ் போடனா நீ உங்கள் ஒப்பனை சோத்துக்கு பிச்சை எடுக்க போறீங்களா? அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் தான் என் பையன் அப்படியே அந்த உப்பை எடுத்து போட்டான். என் பொண்டாடி எடுத்து கொடுத்த உப்பை. ஏன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் நல்லா தக்காளி கரைஞ்சிரும். ஆஹா சூப்பர் மெசேஜ் இல்லை. அப்படியே கிண்டுன்னு கிண்டி எடுத்துகிட்டு எப்பா என்னால் ஹோம்ஒர்க் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு பார்த்தேங்க. நல்ல வேலை அதுக்கப்புறம் நான் வாங்க கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப கிண்டாதம்மா, குக்கர் ஓட்டையாகிற போகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே என்னது அந்த புதினா, கொஞ்சோண்டு அன்புக்காக கொத்தமல்லி எல்லாம் போட்டாங்க. அப்பையும் ஒரு டவுட்டு கேட்டேன், எதுக்காகமா அவன் பேஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஆச்சி மசாலாவில் பேஸ்ட்டு அரிசி எல்லாமே கொடுத்தானே, எதுக்கு கொடுத்தேன், நான் அதுக்கு நீனே செஞ்சுட்டு போயிடலாமான்னு சொல்லும் போது உங்கள் ஆசைக்கு எதுக்குங்கன்னு தாங்க அந்த அவங்க அரைச்சி கொடுத்த பேஸ்ட்டே நான் உள்ளே போட்டுட்டேங்க அப்படின்னா. இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா, தொட்டதுக்கெல்லாம் வாழ்கன்ட்டு. ஒரு வழியாக அந்த பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் என் பொண்டாட்டி சூப்பராக அதை சாத்திய பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த இளம் ஆட்டுக்கறியை, என்னங்க இளம் ஆட்டுக்கறியை வேக வச்சு எடுத்ததை அப்படியே அந்த குக்கருக்குள்ளே போட்டு அதை 2 கிண்டு, இங்கிட்டு ஒரு கிண்டு அங்கிட்டு ஒரு கிண்டு, சத்தியமாக அப்படியே தாய் மசாஜ் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு. அவ்வளோ கிண்டுன்னு கிண்டி அதுக்குள்ளே தூக்கி போடா பார்த்துங்க தண்ணியை ஊற்றி இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அரிசியை போடுறேன் ஒரு சொல்லிவிட்டு அதை மூடி வச்சுட்டா. கொதித்ததுக்கப்புறம் என்னது
நல்ல அந்த இது கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி பாசுமதி அரிசி இல்லைங்க, சீரக சம்பா அரிசியை உள்ளே போட்டு தம்மை உடைக்கும் போது ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அந்த சீரக சம்பா அரிசியை, ஆமாங்க ரம்பா இல்லைங்க சம்பா, சீரக சம்பா, அந்த அரிசியை குக்கருக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை அப்புறம் வந்து குக்கர் மூடியை பக்குவமாக மூடி மேலே விசில் வருதுங்களா அதில் ஓட்டை இருக்கான்னு பார்த்து குச்சியை வற்றி குத்திட்டு மேலே மூடியை போடுங்க. இல்லைன்னா பிடுங்கி வெடிச்சிடும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்ணிட்டு போக வேண்டியதான். கறி வாங்கின காசுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட வேண்டியதான். அது கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் கிச்சனில் சமைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. எல்லா மகளிரும் அப்படியே மேலே கொஞ்சோண்டு இருந்த கொத்தமல்லியை அப்படியே மேலே தூவிட்டு, அதான் எல்லாம் என்ன ஃபார்முலா அப்படியே நடக்குது. எது தோணுதோ அதை எடுத்து அப்படியே போட்டு வெந்துச்சா வேகலையா இத்தனை நிமிஷம் அவ்வளோதான் எடுத்து வைப்போம். திங்கிறாங்க திங்காட்டி போகிறாங்கங்கிற மாதிரிலாம் இல்லாமல் என் பொண்டாட்டி மாமாவுக்காக பக்குவமாக சமைச்சு அப்படியே கொடுக்கும் போது அவள் பாசத்தையும் கலந்து கொடுக்கும் போது அந்த பிரியாணி அல்டிமேட் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணா. ஆமாங்க, நானும் என் பையனும் பந்தயத்துக்கு ரெடிங்கிற மாதிரி அழகாக விசில் அடங்கினவுடனே அந்த மூடிய திறப்பா பார்த்தீங்களா, அப்படியே 12th ரிசல்ட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். எப்படி அடி பிடிக்காமல் இருக்கா, நீட்டில் 720க்கு 720 எடுத்த மாதிரி இருக்கா, இல்லை நீட்டில் வந்து ஃப்ராட் பண்ணாங்களா அது மாதிரி இருக்கான்னு அப்படியே மேலே அப்படியே ஜிஆர்பி நெய்யை மேலே ஊற்றி எப்படிங்க மேலே கொஞ்சோண்டு ஊற்றி அப்படியே அடிக்கரண்டியை பிடிச்சி இப்படியாக்கில் ஒரு கிண்டு அப்படியாக்கில் ஒரு கிண்டு கிண்டி பதமாக எடுத்து நம்ம தட்டில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு யோசனை ஒன்று தோணும். டக்குன்னு எர்ரா வண்டியை அமுக்குற ஆணுங்கிற மாதிரி அப்படியே கையை கழுவிட்டு போய் நம்ம டேபிளில் உக்காந்தா அந்தா வரும்னா அப்படியே கொண்டு வந்து தட்டில் வந்து அவள் என்னென்ன செஞ்சாலும் என் பொண்டாட்டி அப்படியே எல்லாத்தையும் வச்சு மாமா சாப்பிடுங்கன்னு ஒரு அன்பை பொழிவாக பார்த்தீங்களா. அப்படியே பிரியாணி, செவுரொட்டி, நாமக்கல் முட்டை, சிக்கன் 65 அங்கே பாருங்கள். அந்த பிரியாணியோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அந்த தயிர் வெங்காயத்தை பாருங்கள். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. கூடிய விரைவில் அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு என் பொண்டாட்டிகிட்ட இருக்குது. கண்டிப்பாங்க. அப்படியே அவள் வச்சுருந்த தால்ச்சா வீடியோ இன்னொரு வீடியோவில் வரும். செம்மங்க. அந்த நெஞ்செலும்பு தால்ச்சாவோட அந்த பிரியாணியை சேர்த்து உள்ளே இழுக்கும் போது நாடி கவலமே இறந்துடும். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.